அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீண் பயம் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது தோழரும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். வழியில் திடீரென வாகனம் குதிக்க ஆரம்பித்தது. பின்னால் அமர்ந்திருந்த தோழர், நம் பயணத்தை கெடுக்க நினைக்கும் ஷைத்தானின் வலிமை அழிந்து போகட்டும் என்றார். அதற்கு நாயகம் அவர்கள், அப்படி சொன்னால் ஷைத்தான் தன்னை பெரிய ஆளாக கருதி ஒரு வீட்டை போல நமக்கு தோன்றுவான். பிஸ்மில்லாஹ் என சொல்லுங்கள், சிறு ஈயை போல அற்ப பொருளாகி விடுவான் என்றார். அந்த காலத்தில் தங்கும் இடம் என்பது சிறு கூடாரம் அல்லது மரத்தின் நிழல் மட்டுமே தான் இருந்தது. வீடு என்பது மிக பெரிய விஷயம். பிரம்மாண்டம் என்பதன் குறியீடாக வீடு என குறிப்பிடுகின்றார். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான விஷயங்களை, கற்பனைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து மனம் பயப்படும். உதாரணமாக, ஒரு நபருக்கு வயிற்று வலி, அது பற்றி தெரிந்தவிடம் அவர் கேட்கின்றார் என வைத்துக் கொள்ளலாம். குடலில் பிரச்சனையோ அல்சரோ என பெரிதுபடுத்த அவர் சொல்ல, வயிற்று வலியால் அவதிப்படுவரும் கற்பனை பயத்தால் அவதிப்படுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் இயல்பாக அணுக வேண்டும். வீண் பயம் கூடாது என்றார் நாயகம்.